நல்ல டைட்டிலு, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தோன்ற மாதிரியான டைட்டில். இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே எனக்கு ஒரு பட்டணத்தில் பூதம் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு வந்துச்சா? பட்டணத்தில் பூதம் ஞாபகம் வந்துச்சு. ஒரு திரைப்படம், அது இயக்குனர் சங்க செயலாளர் பேரரசு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மேடைக்கு வாங்க. ட்ரெய்லர் பார்த்த உடனே ஒரு பிரமிப்பு, ஒரு சந்தோஷம். ஒரு படத்தில் ஒரு படம் சிறப்பாக அமையறதுக்கு கேஸ்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு கேஸ்டிங் தான். அந்த படத்தில் வர்ற முகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா எல்லா முகங்களுமே அழகான முகங்களாக இருக்கிறது. அதே மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கும் நினைக்கிறேன். ரெண்டாவது, இந்த படத்தோட இசை கேட்ட உடனேயே ஒரு மாதிரி வெறுப்பு வராமல் மனசுக்குள்ளே போய் நிற்கிற மாதிரியான ஒரு இசை. இந்த இசையமைப்பாளர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக இந்த குட்டிமா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த குட்டிமாவையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆனால் அந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த அம்மா பார்த்துட்டு தான் இந்த டியூனை போட்டிருப்பீங்கன்னு எனக்கு யார் எழுதுனதுன்னு தெரியல. நான் என் வீட்டில் என் ஒய்ஃபை குட்டிமான்னு தான் கூப்பிடுவேன். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வேந்தன் சொன்னார், ஒருத்தன் சினிமாவில் வரணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வையே, அவனை யாராலையும் தடுக்க முடியாது. ஒருத்தர் சினிமாவில் ஜெயிக்கணும்னு அவன் தலையில் இருந்ததுன்னா யாராலையும் அது தடுக்க முடியாது. எங்கேயோ ஒரு வில்லேஜில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா கூட மேய்ச்சிட்டு இருந்தேன். நானே எவ்வளோ பெரிய டைரக்டர்னு ஒரு பேர் வாங்கும்போது, நீ திரைப்பட கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், உன்னுடைய பையன் ஒரு பெரிய டைரக்டர் ஆக மாட்டானா? அது இல்லை, அந்த குழந்தையோட ஆசை அது. அவன் எவ்வளோ வேணாலும் எந்த வேலைக்கு வேணாலும் போய் சம்பாதிப்பான், லாயராக இருப்பான், எல்லா வேலையும் பண்ணுவான், டாக்டராக இருப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். பட் அவனுடைய ஆசையை நிறைவேற்றுகிற, அவனை பெற்றெடுத்த, அவனை தயாரித்த உங்கள் இருவருக்கும், உனக்கும் சரி ராஜேஸ்வரிக்கும் சரி, என்னை மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது குழந்தைங்களை பெற்கிறது மட்டும் முக்கியமல்ல, அவங்களுடைய ஆசையை புரிந்து கொண்டு, அவங்களுடைய ஆசையை அறிந்து கொண்டு, அவங்களுக்கு அழகாக வழி நடத்துக்கிற ஒரு இது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த ஒரு கையில் எடுத்து கொடுத்துருக்க பாரு. அது எத்தனை கஷ்டங்கள் இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அந்த குழந்தையோட ஆசை, அவனுடைய படைப்பாற்றலை வெளியே கொண்டாந்து நான் ஒரு பேர் வாங்கணுன்ற ஒரு பேராசை தான் அது. அந்த ஆசையை ஜெயிக்க வச்சுருக்கீங்க பாருங்கள். அதுக்கு உங்கள் ரெண்டு பேர்த்தையும் எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த ரெண்டு குரல் தான், தந்தை மகன் காட்டும் நன்றி, இவன் தந்தை என்னொற்றான் கொள்ளு. தந்தை மகன் காட்டும் உதவி, இவன் தந்தை என்னொற்றான் கொள்ளுன்னு சொல்ல, அது மகன் தந்தை காட்டும் உதவி, தந்தை மகன் காட்டும் உதவி, இவன் அவையத்தில் முந்தி. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு பொருத்தமாக இருக்குது. நான் முதல்ல ஆரம்ப காலத்தில் ஒரு படம், பிரியமானவளே பிரியமுடனே ஏதோ ஒரு படம், விஜய் நடித்த படம். அந்த படத்தை நான் இந்த மாதிரி அது வெற்றி விழாவில் போய் கலந்துக்கிட்டேன். அப்போ எஸ்ஏசி சார் இருந்தாங்க. அவர் விஜயை அறிமுகப்படுத்தும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். அவர் ஏறாத படிகளே கிடையாது. எல்லா இயக்குநர்கள் வீட்டுக்கும் போய் என் பையனை வளர்த்து விடுங்க, என் பையனை கொண்டு வரணும் அப்படின்னு தாம் ஒரு பெரிய இயக்குனர் அப்படின்றது எல்லாத்தையும் மறந்துட்டு கீழே இறங்கி வேலை செஞ்சார் அவர் பையனுக்காக. இன்றைக்கி அவருடைய உயர்வுக்கு அவர் தந்தை எப்படி காரணமோ அந்த மாதிரி உங்கள் பையனோட உயர்வுக்கும் நீங்கள் காரணமாக இருக்க போகிறீர்கள் என்பது ஒரு மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னா அதை விட நம்மளுக்கு என்ன வேணும்? அதே மாதிரி இப்படி ஒரு பொறுப்பை எடுத்துகிட்டு பண்ணுறானே, இவன் நல்லா பண்ணியிருக்கானான்னு பார்த்தா மிகச்சிறப்பாக செஞ்சுருக்கார். ஜின் த பெட் திரைப்பட விழாவிற்கு வருகை தந்துள்ள திரைப்படத்துறையை சேர்ந்த நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் அனைத்து துறைகளில் வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஏன்னா
பேனோராமிக் வியூவில் எல்லா கெஸ்ட்டும் உட்காந்துருக்காங்க. பார்வையாளரோட கெஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து மிக சுருக்கமாக என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன். இந்த திரைப்படத்தோட இயக்குனர், மிகச்சிறந்த இயக்குனராக டிஆர் பாலா. எப்படி ஒரு டிஆர் வந்து சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு கலக்கினாரோ அது மாதிரி வந்து டிஆர் பாலா வந்து அந்த கலக்க வேண்டும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள மிக முக்கியமான காரணம் வந்து திருமலை வேந்தன் வந்து என்னோட கிளாஸ்மேட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 40 வருடத்துக்கு நண்பர். அவர் எனக்கு வந்து என்னோடய ஜூனியர். நான் செகண்ட் இயர் வரும்போது ஃபஸ்ட் இயர் அவர் எடிட்டிங் படித்ததால் அவர் 2 இயர்ஸு. நான் ஃபைனல் இயர் வரும்போது அவர் என்னோட ஜாயின் பண்ணார். 40 வருஷமாகவே திருமலை வேந்தன் தெரியும். அதாவது வந்து சமீபத்தில் ஒரு வாழ்த்துறை வழங்கியதில் மிக அழகான நீ சுருக்கமாக எல்லாரையும் பற்றி பேசின ஒரே வாழ்த்துறை உன்னோட வாழ்த்துறையாக தான் இருக்கணும். ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் சீனியராக இருக்கும்போது அவருக்கு பேசுவார். அதே இனிய மாலை பொழுது ஆரம்பித்தார் பாருங்க. அவர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு அழகிய கிராமம், அதில் ஒரு அழகிய நதி. நாங்கள் ரேக் பண்ணும்போது அந்த கதையை சொன்னால் இவ்வளோ அழகாக ரேக் பண்ணலாம் அவர் நினைக்க மாட்டார். அவ்வளோ அழகாக கதையை சொல்லுவார். நாங்கள் அவர் எங்களை ரேக் பண்ண மாதிரி ஆகிடும். அந்த கதையை நாங்கள் கேட்டால் வர மாதிரி ஆகிடும். அது மாதிரி எந்த கூச்சமும் இல்லாமல் சிறப்பாக அந்த கிடைத்த நேரத்தை மிக சிறப்பாக செலவு பண்ணக்கூடிய வேந்தன். அது மாதிரி ராஜேஸ்வரி வந்து என்ன புரட்சிகர சொல்லிகிட்டே இருந்தாங்க. உண்மையான புரட்சிகர போராளி வந்து ராஜேஸ்வரி தான். ராஜேஸ்வரியை பார்த்தா பாதி பேருக்கு பயம், மீதி பேருக்கு நட்பு. அது 2 வகையிலும் அவங்க வந்து ஒருத்தருக்கு நண்பராக இருப்பாங்க, இல்லை எதிரியாக இருப்பாங்க. துரோகியாக மட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த வகையில் வந்து மிகச்சிறந்த பெண்மணி அவங்க இருவரும் தான் நான் இந்த விழாவில் கலந்துக்கிறது மிக முக்கியமான காரணம். அப்போ இந்த ட்ரைலரையும் சாங்ஸை பார்க்கும்போது உண்மையாக தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு நல்ல டீம் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு இயக்குனர் டிஆர் பாலாங்கிற ஒரு நல்ல இயக்குனர் கிடச்சிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சுது. உண்மையாகவே மிகச்சிறப்பாக இருந்தது. அந்த ஷார்ட்ஸில் இருந்து கலர்ஸில் இருந்து அது போல் வந்து முகின்ரா வந்து நீங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக ஹீரோ வரப்போகிறீங்க. இதே போல் வந்து எங்களோட எப்பவுமே நட்பாக இருக்கணும். அது மாதிரி வந்து ஹீரோயின் பவ்யா வந்து எனக்கு பார்க்க கொஞ்சம் சமந்தா மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. கொஞ்சம் அழகாக வந்து அந்த ஸ்மைல் வந்து, ஏன்னா ஹீரோயினை சூஸ் பண்ணும்போதே என்னென்னா 2 விஷயம் தான் நாங்கள் பார்ப்போம். ஒன்று அவங்களோட கண், இன்னொன்று அவங்களோட ஸ்மைல். அந்த சிரிப்பு அழகாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து பார்க்குறவங்கள தன்மைப்படுத்தணும். அது மாதிரி வந்து பவ்யாவுக்கு வந்து அந்த ஸ்மைல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் திரைப்படத்துறையில் இல்லை தென்னிந்திய திரைப்படத்துறையில் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் வளர்ந்த பிறகும் இதே மாதிரி வந்து எங்களோட நட்பாகவும் அன்பாகவும் பணிவாகவும் இருக்கணுங்கிறது தான். அப்புறம் நீங்கள் ஒரு 10 பவுன்சரை வச்சுட்டு கதையை கேட்கறதுக்கு மேனேஜர் மூலமாக கதையை கேட்காதீங்க, டைரக்டர் மூலமாக கதையை கேளுங்க, எழுத்தாளர் மூலமாக கதையை கேளுங்க. அது வரைக்கும் எப்போல்லாம் நீங்களாம் ஆர்டிஸ்ட்லாம் வந்து டைரக்டர்கிட்ட கதையை கேட்டிங்களோ, எழுத்தாளர்கிட்ட கதையை கேட்டிங்களோ, அது வரைக்கும் தமிழ் சினிமா நல்லா இருந்துகிட்டே இருந்தது. என்றைக்கு மேனேஜரோ இல்லை உங்களோட பிஏக்குள்ளே கதையை கேட்டு அவன்லாம் விளங்காதவன் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான். எங்கள் சினிமா துறையில் தோத்தவன் தான் அங்கே வந்து உட்காந்துருப்பான். அவன் எங்களை பார்த்து வந்து எங்கள் மேலே அவனுக்கு ஒரு கோவம் இருக்கும். நாங்கள் ஜெயிச்சவங்களை பார்த்து அவனுக்கு கோவம் இருக்கும் இல்லையா, அவங்க எங்களை ஃபில்டர் பண்ணுறதுனே இருப்பான். அவனுக்கு யார் சலாம் அடிக்கிறோனோ அவன் தான் அங்கே ஹீரோ கிட்ட போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அது மாதிரி நீங்களாம் இல்லாமல் மறுபடியும் வந்து பழைய சினிமா துறையில் ஹீரோவுக்கும் நாயகர்களுக்கும் நாயகியருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து ஒரு நேரடி ஆக்சஸில் இருந்ததுன்னா, படம் முடிஞ்ச பிறகு கூட நான் இப்போது 16 படம் முன்னே 16 படத்தோட இயக்குநர்களோ நாயகர்களோ நாயகியரோ இன்னை வரைக்கும் நட்பாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு படம் முடிஞ்ச உடனே அதோட இயக்குனருக்கே அடுத்த அந்த ஹீரோவோட பழக்கம்லாம் போயிடுது. அப்போது இந்த இண்டஸ்ட்ரி வந்து அப்படி ஒரு தொடர்பில்லாத இண்டஸ்ட்ரியாக, நட்பில்லாத இண்டஸ்ட்ரியாக மாறிடுது. அப்போ நட்பில்லாத போது என்னோடய படங்கள் தோல்வியாட ஆரம்பித்ததுக்கு நான் ஒரு காரணம் கண்டுபிடிச்சேன். ஏன்னா எப்போ வந்து படைப்பாளிக்கும் நாயகனுக்கும் நாயகருக்கும் வந்து ஒரு புரிதலின்மையோ இல்லை வந்து நட்போ இல்லையோ அந்த படத்தை வந்து ஜெயிக்காது. அவங்க மேலே முதல்ல எங்களுக்கு ஒரு அன்பு இருந்தால் தான், நட்பு இருந்தால் தான் அந்த படத்தை வந்து சிறப்பாக எடுக்க முடியும். அப்போது இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் ஒரு நட்பாவோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக இப்போ பாருங்கள், இந்த யூனிட் வரும்போது அந்த யூனிட் வரும்போதே தெரிஞ்சிடும் அந்த யூனிட் வந்து ஒரு நட்பான யூனிட், ஒரு யூனிட்டியோட இருக்குன்னு. இப்போ இந்த ஜின் யூனிட் வரும்போதே எல்லோரும் அந்த இதை போட்டுக்கிட்டு அந்த பனியனை போட்டுக்கிட்டு அவங்க டைரக்டர் பேர் வரும்போதோ இல்லை ஹீரோ பேர் வரும்போதோ ஒரு கூக்குரல்றது ஒரு மகிழ்ச்சி ஆரவாரம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு புது யூனிட்டு, புதிய பிளட் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்குங்கிறது மிக அழகாக தெரியுது. அந்த வகையில் இந்த ஜின் திரைப்படம் நிச்சயமாக வெற்றி அடையும். அது டிஆர் பாலா வந்து என்னென்னா அப்பா மாதிரி இல்லாமல், அப்பா உதயகுமார் அண்ணன் சொன்னார், அண்ணா நீங்கள் வந்து எஸ்ஏசி மாதிரி இருந்து வழி நடத்தணும்னு. வேந்தருக்கு நான் சொல்கிறது என்னன்னா, நீ வழி நடத்தாமல் இரு. ஏன்னா அவனை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவன் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கான். அந்த ஆட்லாம் பண்ணதால் அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அவனோடது வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்டைல் இருக்குது, பொதுவான ஒரு ஸ்டைலில் இருக்குது. அதனால்
நீ வந்து அவனை வழி நடத்தாத, பின்னாடி இருந்து அவனை பார்த்துக்கிட்டு போ, வழி தடமாறாமல் பார்த்துக்கிட்டு போ, நீ வழி நடத்தாத தடமாறாமல் பார்த்துக்கிட்டு போ. அது மாதிரி இவன் வந்து கேஆர் சார் இப்போ வரும்போது விமர்சனம் என்ன பற்றி சொல்லியிருந்தார், இந்த பெப்சியை வந்து உடைக்கணும்னு வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தான், கடவுள் கொடுத்த தண்டனை வந்து அவனை பெப்சியில் தலைவராக உட்கார வச்சிருக்கேன், இப்போ காப்பாற்ற போராடுறான். அன்னைக்கு உடைக்கிறதுக்கு போகிறேன்னா இப்போ காப்பாற்றுறதுக்கு போராடுறான். ஆனால் சார் நீங்கள் சீனியர், நான் சொல்கிறேன், ரெண்டுத்துக்குமே சரியான காரணம் வந்தது. அன்னைக்கு பெப்சியோட தலைமை ஒரு அதிகாரபூர்வமான இல்லை ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் இருந்தது. அன்றைக்கி வந்து படைப்பாளிகள் வந்து தங்களுடைய மூச்சை வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அன்னைக்கு வந்து அது சரியான அவங்களை வழி நடத்தணும் தான் நினச்சோமே தவிர அவங்களை அழிக்கணும்னு நினச்சோம், அது சரி பண்ணணும்னு நினச்சோம். இன்றைக்கி வெளியே இருந்து பண்ணதை உள்ளே இருந்துக்கிட்டு அவங்க பண்ண தப்புகளோ இல்லை அவள் ஏதாவது தவறு பண்ணால் அதே சபையில் இருந்துட்டு இதெல்லாம் சரியில்லை, இது சரி பண்ணணுங்கிற ஒரு இடத்துல தான் நான் உட்காந்துருக்கேன் தவிர அன்றைக்கி என்ன காரணமோ அதே காரணம் தான் அன்றைக்கி வெளியேருந்து போகிறோன்னா இன்றைக்கி உள்ளேருந்து போகிறோம், ரெண்டும் ஒன்று தான். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒன்று தான். இன்றைக்கி சார்லாம் வந்து என்னென்னா அவர் சொன்ன மாதிரி வந்து கேஆர் சார் வந்து மிகப்பெரிய ஜீனியஸ். அவர் நினச்சா ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும், அவ்வளோ மிகப்பெரிய ஜீனியஸ் அவர். இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு சிரமமான நிலையில் இருக்குது. அதை அவரோட அறிவு வந்து சரியான இடத்துல பயன்பட்டால் இந்த இண்டஸ்ட்ரியை அவரால் காப்பாற்ற முடியும். எனக்கு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு இது உண்டு. ஏன்னா அவரோட நான் வந்து கொஞ்ச நாள் இணைந்து பயணித்தேன். அவர் தலைவராக வந்து ஃபில்ம் இதில் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தில் இருக்கும்போது நான் அவரோட இணைந்து ஈசி மெம்பருக்கு போடும்போது அவரோட ஒரு 6 மாதம் ஒரு 10 மாதம் வந்து அவரோடவே நான் வந்து பயணித்தேன். அப்போ ஒரு படம் ரிலீஸ் அப்போது அந்த படத்தோட பிரச்சனை என்ன, உதவி கேட்க வரவன் நல்லவனா ஏமாத்துறானா அதை வந்து டிசைட் பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி அந்த முடிவு எடுப்பார். வர்றவன் வந்து தப்பு பண்ணாங்கன்னா அவனை காலி பண்ணிவிடுவார். அது எது சரியோ அதை மிக சரியாக பண்ணுவார். அந்த அளவுக்கு அறிவுபூர்வமாகவும் அது எப்படி சாதுரியமாகவும் செயல்படுத்தக்கூடிய சிறப்பான ஒரு தமிழ் சினிமாவை படைப்பாளியாக மட்டும் இல்லாமல் அது உருவாக்குற ஒரு இடத்துல இருக்கார். அதனால் இன்றைக்கி நீங்களாம் ஒரு இடத்துல இருக்கீங்க. இன்றைக்கி வழக்கமாக நான் சொல்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். என்னன்னா தயாரிப்பாளர்களுக்கு இந்த படம் இன்றைக்கி எடுத்திருக்காங்க. இந்த படத்தை இதுபோல் இன்றைக்கி வந்து ஒரு 300-400 படங்கள் இருக்குது. இதை படங்களை வந்து வெளியிடுறதுக்கு ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி வாரத்துக்கு ஒரு 4 படம் பண்ணுறோம்னா இன்றைக்கி வந்து இந்த படத்தை நேற்று ஒரு படம் இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஆகப்போகுது நாளைக்கு காலையில். ஒரு 100 தியேட்டர் எடுக்கிறதுக்கு அந்த படத்தை வந்து ஏறக்குறைய ஒரு 7-8 கோடியில் செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த படத்தை ஒரு 100 தியேட்டரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு 1 கோடி செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஆனால் அந்த படத்துக்கு தியேட்டர் கிடைக்குமா கிடைக்காதா, எந்த தியேட்டரில் போட போகிறாங்க, நாளை வரைக்கும் அந்த தயாரிப்பாளருக்கு தெரியாது. இன்றைக்கி தான் அதை தான் நீ தயாரிப்பார் நிலைமை. அது மாதிரி இது போல் பிரச்சனைகள் வந்து தயாரிப்பாளருக்கு 100 பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி வந்து வருமானம் வரக்கூடிய ஒரு தேட்டர் இருந்தால் அவர் தெரியும். ஒரு தேட்டர் வாங்கும்போது எக்ஸிபிட்டர் வந்து அதனோட ப்ரொஜெக்டரும் வாங்கி வச்சுக்கணுங்கிறது தான் ரூல். ஆனால் இன்றைக்கி அந்த ப்ரொஜெக்டர் காசையும் வந்து தயாரிப்பாளர் தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7-10 லட்சம் சினிமா டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன. அதுக்கு வந்து ஒரு டிக்கெட்டுக்கும் 15 காசு வந்து 15 ரூபா வந்து வசூலிக்கப்படுகிறது. ஏறக்கூடிய 2 கோடி ரூபா ஒரு நாளைக்கு வந்து இல்லை இப்போ 30 ரூபானா இவங்களுக்கு 15 ரூபா வருது. அதை வந்து அது ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஓனருக்கு 15 ரூபாயும் அதை புக் மை ஷோவுக்கு 15 ரூபாயும் இவங்களுக்கு 15 ரூபா பிரிச்சுக்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய வந்து 2 கோடி ரூபா ஒரு நாளைக்கு வந்து அதில் கலெக்ஷன் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 60 கோடி ரூபா வருது. அது எல்லாம் யாரோட இதுக்கு வருதுன்னா தயாரிப்பாளர்களோட பணத்தில் தான் வருது. அதுபோல் வந்து விளம்பரம் வரதா இருந்தாலும் என்ன மாதிரி தயாரிப்பாளருக்கு 100 வகையில் வருமானம் வருது. ஆனால் அந்த வருமானம் தயாரிப்பாளருக்கு வருதான்னா தயாரிப்பாளருக்கு வந்து சேர்றதே இல்லை. நஷ்டம் மட்டும் தயாரிப்பாளருக்கு வந்து சேரும். படம் ஓடலையா மறுநாள் காலையில் எல்லோரும் தயாரிப்பாளர் ஆஃபீஸில் இருப்பாங்க. படம் ஓடிச்சுன்னா இன்றைக்கி காலையில் என் நண்பர் சுந்தர் எனக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தார். சொல்ல முடியும் ப்ரொடியூசர்ஸ் நிறைய வேலை இருக்குது, அதை விட்டுட்டு உங்களே எதுக்கு சண்டை போட்டிருக்கான்னு தெரியல. என் படம் கதை ரிலீஸ் ஆகி 5 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் அதனோட ஷேர் என்னால் வாங்க முடியல. ஒரு தயாரிப்பாளரோட நிலைமை தான். அப்போ தயாரிப்பாளர் சங்கம் பண்ண வேண்டிய முதல் வேலை தயாரிப்பாளருக்கு. இப்போ நான் வந்து பெப்சி பிரசிடெண்ட்டாக இருக்கேன். என்னுடைய உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பண்ணுறேன். அதுபோல் தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது. அவங்க தங்களுடைய உறுப்பினர்களுக்கு என்னெல்லாம் முதல்ல பண்ண முடியுமோ அவங்க தயாரிக்கிறதுக்கு, வெளியிடுறதுக்கு, மார்க்கெட் பண்ணுறதுக்கு அந்த படத்தை வந்து திருப்பி தயாரிப்பாளர் வந்து சேர்கிறதுக்கு பல வகையில் வருகின்ற வருமானம் தயாரிப்பாளருக்கும் வந்து சேர்க்கிற மாதிரி. இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு நான் டைரக்ட் பண்ண பாட்டு நான் ஓன் ப்ரொடக்ஷன், அந்த பாட்டை நான் இன்றைக்கி ஸ்டேஜில் பாடினோம்னா நான் ஒரு நாளும் 2 லட்ச ரூபா பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. இது மாதிரி பல லட்சங்கள் யாரோ சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு காசு கூட என்னை வந்து சேர்றதில்லை. இதையெல்லாம் சரி பண்ணால் நிச்சயமாக தயாரிப்பாளருக்கு லாபம் வரும். அப்போ வந்து சண்டை இல்லாமல்
யாரு கூட சண்டை போடுறோம், என்ன சண்டைனே இல்லாமல் ஏதோ ஒரு நடந்துகிட்டே இருக்குது. அப்படி இல்லாமல் தயாரிப்பாளர் உண்மையாக பிரச்சனை இருக்கா, கேஆர் சார் சொல்லட்டும், என்ன தப்பு இருக்கணும்னா சொல்லட்டும், அந்த தப்பை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். ஏன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். அவரும் இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே 40-50 வருஷமாக இருக்கார். நான் வந்து 40 வருஷம் ஆகிடுச்சு இண்டஸ்ட்ரிக்கு. நாங்கள்லாம் எல்லாரோட அதிகமான தொழிலாளர்கள் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் 30-40 வருஷம் இருந்துகிட்டே இருக்காங்க. தயாரிப்பாளர்கள் வந்து 5 வருஷம் 10 வருஷம் இருக்காங்க. இது மாதிரி 30 வருஷம் இருக்க தயாரிப்பாளர்கள் இந்த சினிமாவில் ஒரு 10 விரல் வீட்டில் இல்லைனா ஒருத்தர் 2 பேர் இல்லை 4 பேர் 5 பேர். அப்போது தயாரிப்பாளர்களோட இந்த சினிமா வந்து தொழிலாளருக்கு மிக முக்கியமான மிக சொந்தமான இதுவாக இருக்கும். அப்போது அவங்க நல்லா இருக்கணும், இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். நான் எங்களுடைய மேடையில் எங்களுடைய ஜென்ரல் பாடியில் பெப்சியோட ஜென்ரல் பாடியில் ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் தொழிலாளி நல்லா இருக்க முடியும்னு சொல்லக்கூடிய தைரியத்தை நான் வச்சுருக்கேன். முன்னாடிலாம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் பெப்சியை திட்டினா கை தட்டுவாங்க, பெப்சியில் ப்ரொடியூசரை திட்டினா கை தட்டுவாங்க. இன்றைக்கி நான் அந்த நிர்வாகத்தை வந்த பிறகு தயாரிப்பாளரை பற்றி ஒரு குறையும் சொல்ல முடியாது. யாரோ இன்றைக்கி ஒரு 10% 20% பணம் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். 80% தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மிக ஒழுங்காக கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அவங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அது புரிதலின்மையாக சில விஷயங்கள் நடக்குது. அதை வந்து கேஆர் சார், நீங்கள் உங்களுடைய பழைய ஃபார்முலா அப்படி அதை சரி பண்ண முடிஞ்சிங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த வகையில் ஒரு ஃபார்முலா வச்சுருக்காரு அவர்கிட்ட. அந்த ஃபார்முலா படி, அது என்ன ஃபார்முலா அவருக்கு தெரியும். அது ஃபார்முலா படி ஒருவேளை நாங்கள் தப்புனா நீங்கள் என்ன எப்போ வேணாலும் கூப்பிடலாம். கேஆர் சார் அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. சினிமா துறையில் சீனியரு, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்னோட சீனியரு, அது மட்டும் எல்லா துறையிலும் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. கூப்பிட்டு நீங்கள் பெப்சியோட தவறு இது இல்லை செல்வமணி என்னோட தவறு இதுன்னு சொன்னால் அதை திருத்திக்க நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா சினிமா நல்லா இருக்கணும். இந்த சினிமாவில் தான் இன்றைக்கி அண்ணா ஆர்வி உதயகுமார் சொன்ன மாதிரி எங்கேயோ ஒரு ஊரில் இருந்த நான் வந்து இன்றைக்கி தமிழகம் முழுக்க அறியப்பட்டவனாக இருக்கிறது காரணம் வந்து அந்த தமிழ் சினிமா தான். அந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல நானும் ஒருத்தர். அதனால் தமிழ் சினிமா நல்லா இருக்குது. என்ன விதமான காம்ப்ரமைஸுக்கும் வர நாங்கள் தயாராக இருக்கணுங்கிறத வந்து இந்த மேடையில் அவர் சொல்லிட்டு, இந்த படம் உண்மையாகவே நான் சும்மா இதுக்காக சொல்ல, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஒரு வெற்றி படத்தோட ஒரு விழாவுக்கு நம்ம வந்திருக்கோம்னு தெரியுது. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜின்னுன்னு ஏதோ புட்டின்னு நினச்சேன், அப்புறம் பார்த்தா பெட்டின்னு காட்டிட்டாங்க. ஆமாம், இது வேறு கதையாக இருக்கும் போல இருக்குது. உதயகுமார் சார் வந்து என்ன சார், குட்டிமா சாங், அது குட்டிமா சாங் ரொம்ப ரசிச்சிருக்காரு. நாங்களாம் தத்துவ சாங் ரசிப்போம், சென்டிமெண்ட் சாங் ரசிப்போம். உதயகுமார் சார் தான் அந்த குட்டிமா மாதிரி சாங் ரசிப்பார். அவர் அப்டேட்டில் இருக்கார். செல்மொழி சார் வந்து ஒரு ரகசியத்தை சொன்னார். இப்போ நானே அதை கற்றுக்குறேன். கதாநாயகை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் கண்ணை பார்ப்போம், அப்புறம் சிரிப்பை பார்ப்போம்னு. இப்போ தான் தெரியுது ஏன் ரோஜா மேடை செலக்ட் பண்ணாங்கன்ட்டு. அவங்க சிரித்தா அவ்வளோ அழகாக இருக்கும், மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். அந்த சிரிப்பை உள்ளதான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. படத்துக்கு மட்டும் இல்லை, லைஃப்பை செலக்ட் பண்ணிட்டார். இப்போ எந்த அளவுக்கு அவங்க சிரிப்பு கவர்ந்துருக்கு பாருங்கள். செல்வமணி சாரை பற்றி ஒன்று இப்போ என்ன, இப்போ நிறைய இப்போ பரபரப்பாகவும் படபடப்பாகவும் என்ன இப்படி டென்ஷன் இருக்கிறோம். அவர் ஒருத்தர் தான். அவர் முதல்ல இயக்குனர். பட் எங்கள் இயக்குனர் சங்கத்தில் தான் செக்ரட்டரியாக இருந்தார், அப்புறம் தலைவரானார். அதுக்கப்புறம் பெப்சி தலைவராகிட்டார். பெப்சி தலைவரானதும் ஏதாவது மீட்டிங் போகிறோம், ஏதாவது இப்போ பையனூரில் போய் ஒரு பில்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா எல்லா சங்கத்துலேயும் வர வைப்பாங்க. அப்போ போம்னு கேட்பார், நம்ம சங்கத்தில் எத்தனை பேர் வராங்க அம்பார். சார் நம்ம சங்கத்தில் ஒரு 50 பேர் 60 பேர் வரேன் சார். நம்ம வேறு யாராவது பார்க்க போகிறோந்தா அப்புறம் கேட்பார், நம்ம சங்கத்துலேருந்து யார் யார் வராம்பார். இப்போ எப்போ பார்த்தாலும் நம்ம சங்கத்துலேருந்து யார் நம்ம சங்கம் பாரு. இந்த தயாரிப்புள்ள மீட்டிங் இருந்துச்சு, ரொம்ப நாளாக தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு பேச்சுவார்த்தைகள். ஆனால் தயாரிப்புள்ள முன்னாடி நாங்கள் அதிகம் திட்டு வாங்கியிருக்கோம். நான் திட்டு வாங்கியிருக்கேன். என்னை விட அதிகம் திட்டு வாங்க உதயகுமார் சார் தான். அண்ணே சும்மா இருக்கேன் பாரு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே தயாரிப்பு சப்போர்ட்டாக பேசுவார். ஒவ்வொரு வார்த்தையும் தயாரிப்பு நம்மளோட அக்கறையில் தான் அவர் எங்களையும் கிடச்சிருக்காரு. அவரோட எல்லாம் பேசியாச்சு, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ரெடி பண்ணியாச்சு, எங்களுக்கு வந்துருச்சு. இப்போ மறுநாள் கையெழுத்து போடணும். நான் நைட்லாம் படித்து பார்க்குறோம், உதயகுமார் சார் படித்து பார்க்குறாரு. நைட்டு நாங்கள் 2 டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் ஒரு பாயிண்ட்டு இதை கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் கையெழுத்து போடலாம் அப்படின்ட்டு தலைவர் சொல்லிட்டாரு. நானும் ஓகேன்ட்டோம். மறுநாள் மதியம் 3 மணிக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தயாரிப்பு சங்கத்தில் போய் நாங்கள் கையெழுத்து போடணும்ட்டு. காலையில் தேங்கி சார்கிட்ட கேட்குறேன், சார் இந்த மாதிரி கொஞ்சம் பேசிவிட்டு அப்புறம் கையெழுத்து போடலாம் சார்ன்ட்டு.
டக்குன்னு கோவம் வந்துச்சு. உங்கள் சங்கத்தை நீங்களே பார்த்துக்கிட்டார். இது வரைக்கும் நம்ம சங்கம்னாரு, திடீர்னு உங்கள் சங்கத்தை நீங்கள் பார்த்துக்கலான்ட்டு டென்ஷனாக போன வச்சுட்டாரு. சரி, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. சரி, மனசு கஷ்டத்தை உதயகுமார் சொல்லி மனசை ஆற்றிக்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். உதயகுமார் சாருக்கு எடுத்தார். என்ன தம்பினார். சார் இந்த மாதிரி நாளைக்கு கையெழுத்து போடணும்னு சொல்லுங்கள் சொன்னேன். சொல்லும்போது சொன்னார், உங்கள் சங்கத்தை நீங்கள் பார்த்து சொன்னார் அப்படின்னாரு. இப்போ தான் போன வச்சான். அதே டைலாக் இவர் சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு இவர் பேசியிருக்காரு உதயகுமார் சார். அவரும் இதே மாதிரி திட்டு வாங்கியிருக்காரு. அப்போ எனக்கு சந்தோஷம். உதயகுமார் சார் சிறுவன் சார் திட்டு வாங்கியிருக்காரு. ஓகேப்பா, எனக்கு அந்த மன கஷ்டம் அப்படி பறந்து போச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, தயாரிப்பாளர்கள் இருக்க வேண்டும். முழுக்க தயாரிப்பாளர்கள் அக்கறையில் தான் அவர் அவ்வளோ ஈடுபட்டார். இயக்குனர் சங்கம் மட்டும் இல்லை, எங்கள் சங்கத்து கூட மேக்கப் யூனியன் வந்திருக்கோம், காஸ்டியூம் யூனியன் வந்திருக்கோம். எல்லாருமே நான் கூட பார்த்தோம். அங்கே எல்லாருமே எங்களை தான் அடக்குனார். அவர் எங்களை தான் திட்டினார். தொழிலாளர்களை தான் இரு சும்மா இருங்க அன்பார், உங்களுக்கு கொடுத்தா நாளைக்கு பிடிச்ச தெருள் நிற்கிறதா பாரு. இந்த மாதிரி முழுக்க தயாரிப்பாளருக்கே பேசி ஒரு சுமூகத்தை கொண்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு என்ன கஷ்டம்னா, யாருக்காக பேசினாரோ அவங்கள்ட்ட திட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு கஷ்டம். நாங்கள் திட்டு வாங்கினது நாங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று நாங்கள். ஆனால் இன்றைக்கி அவ்வளவுலாம் உழைச்சிட்டு இன்றைக்கி அவர் பல மாதிரி பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தீர்வு வந்துடும். ஏன்னா இப்போ நாங்கள் எல்லாம் நீங்கள் ஏன் அதெல்லாம் வெளிப்படையாக நியாயத்தை சொல்லிக்கிருக்கோம்னா, இங்கே நீதியரசு இருக்கார். நீதியரசு கூட நாங்கள் நியாயத்தை சொல்லி ஆகணும். ஏன்னா அவருக்கு முன்னாடி நாங்களாம் போயெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் நாங்கள் எங்கள் நியாயத்தை சொல்கிறோம். சீக்கிரம் நல்ல ஒரு தீர்வு வரணும். ஜின் தயாரிப்பாளர்கள் வேந்தன் ராஜேஸ்வரம்மா அவங்கள அடிக்கடி உங்களை பார்த்துருக்கேன். ஆமாம், கவுன்சிலில் பார்ப்போம். ரொம்ப தைரியமான ஒரு லேடி. ஆமாம், துணிச்சலாக பேசக்கூடியவங்க. ஆமாம், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நாங்கள் இங்கே வந்ததே ஒரு தயாரிப்பாளர், பெண் தயாரிப்பாளர் அந்த கவுன்சிலில் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய உழைப்புக்காகவும் உங்களுடைய நேர்மைக்காகவும் தான் நாங்கள் இயக்க சங்கமே இங்கே உட்காந்துருக்கு. பெப்சி உட்காந்துருக்கு, இயக்க சங்கமே இங்கே உட்காந்த காரணம் உங்களுடைய இதுதான். இன்னொன்று, இந்த படம் கதை எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா டவுட்டே தேவையில்லை. ஏன்னா வேந்தனையை அவ்வளோ அனுபவசாலி அவர். அவருக்கு கதை ஞானம் எல்லாமே அவருக்கு உண்டு. ஏன்னா அவர் இன்ஸ்டியூட்டில் உள்ளவர். நீங்கள் எல்லோரும் இன்ஸ்டியூட்னீங்க, உங்களோட சேர்ந்து நானும் எனக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க மாதிரி எனக்கு உணர்வு வந்துருச்சு. என்ன இன்ஸ்டியூட் ஆல்ரெடி சேர்த்துங்க என்ன தலைவரே. ஆமாம், ஒதுக்குறிய அப்படியே இன்ஸ்டியூட். அவர் இன்ஸ்டியூட்னா நான் தனிமையாயிரேன் அப்படியே. நானும் இன்ஸ்டியூட் தான். ஓகே, ஆமாம், உட்காருங்க மேடம், உட்காருங்க. ஆமாம், அதனால் இவர் வேந்தன் அவர்கள் அனுபவசாலி, அவங்க திறமைசாலி. அனுபவசாலியும் திறமைசாலியும் சேரும்போது நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக படம் கண்டிப்பாக நல்லா அமைஞ்சிருக்கும். கதாநாயகன் முகின், அழகான கதாநாயகன். ஆமாம், அதுக்கு அடுத்து வரேன். சரி, சொல்லிடுறேன். டிஆர் பாலா அவருடைய பையன்தான் இயக்குனர். ஏற்கனவே நம்ம டிஆர் இருக்கார், ஜாம்புவான் சாதனையாளர். எனக்கெலாம் அவர் தான் மானசீக குரு. ஆமாம், அடுத்து பாலா அண்ணன், தேசிய அவார்டு பெற்ற இயக்குனர். அவர் அழகாக 2 பேரும் சேர்த்து டிஆர் பாலான்னு வந்திருக்காரு. நீங்கள் 2 பேரும் மிஞ்சுற அளவுக்கு பெரிய இயக்குனராக வரணும். கதாநாயகி குட்டிமா நீங்கள் பேர் சொல்லவே இல்லை பாருங்க. இவ்வளவு பரவாயில்லையும் டென்ஷன்லையும் பெப்சி தலைவர் கதாநாயகி பேரங்க வச்சுருக்காரு, பவ்யாவான். எங்கள் தலைவரே மறந்துட்டார். நான் கேட்டேன், இப்போ பேர் தெரியல, குட்டிமானார். பெப்சி தலைவர் அப்போ அவங்களோட கண்ணும் அவங்களோட சிரிப்பும் அதுவும் ஒரு சமந்தாவை கம்பேர் பண்ணியிருக்காரு. எந்தளவுக்கு ஒரு அப்போ இவ்வளவு டென்ஷன்லையுமே ரசிச்சுக்காருன்னா, டென்ஷன்லையும் நினச்சிங்களே எப்படி இருக்கும். பவியா ஓகே, நாங்கள் பாராட்டோட எங்கள் பெப்சி தலைவர் உங்களுடைய அழகை வர்ணிச்சிட்டாரு. அதுக்கு மீறி இது சுப்ரீம் கோர்ட் மாதிரி நீதியரசரே, இதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் வினோதினி மேடம் கேரக்டர், எந்த கேரக்டர் தான் சரி, அழகாக அடித்து தூக்கிடுவாங்க. அப்படியே
கேஸ் அடிச்சிடுவாங்க அவங்களுடைய. நாங்கள் வந்து நடிப்பர் வச்சுருக்கேன், உதயகுமார் சார் வந்து அவர் குரலர் வச்சுருக்காங்களோ. உங்கள் டோன் ரொம்ப பிடிச்சிருக்கு. கம்பீரமான குரல். படத்தில் பேசுகிறத விட இந்த ஊடகங்கள் பேசுவாங்கள்ல, அதில் இன்னும் கம்பீரமாக இருக்கும். அது ஒரு நியாயம் இருக்கும். நிறையா உங்களுடைய படத்தில் வச்சுருக்கேன், உங்கள் ஊடகங்களில் உங்களுடைய பேட்டியும் ரொம்ப ரசிச்சிருக்கேன்.